நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இப்போ ஒரு பட்டாவ பத்தி தான் பார்க்க போறோங்க. நம்ம கிளிமூக்கு சேவல்ல நம்ம ப்ரீட் பண்ணி கட்டமூக்கு குடுத்துட்டுருக்குறோங்க. இப்போ அந்த கிளிமூக்கு சேவலுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் விட்டுட்டு, இந்த கட்டமூக்கு சேவலுக்கு நம்ம ப்ரீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுல இருக்கிறேங்க. என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா, ஒரு 6 கிலோ லைனேஜுங்க. இந்த சேவல் பார்த்தீங்கன்னா, இது பட்டா தான். ஒரு 10 மாசம் தான் ஆச்சு. நல்ல ஹைட் இருக்குதுங்க. நல்ல உயரம். உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும். இதோட கரண்ட் வெயிட் பார்த்தீங்கன்னா, ஒரு 4.25 டூ 5 கிலோ இருக்குங்க. 10 மாதம் வயசாச்சு. இப்போ தான் கூவி இருக்குதுங்க. நல்ல பெருவெட்டு, நல்ல கால் ஊக்கம். கண்டிப்பா 6 கிலோவுக்கு மேலே கிராஸ் பண்ணுங்க. 6 கிலோ கேரண்டியா வரும். நம்ம பார்த்தீங்கன்னா, வீட்லயே தான் வளர்க்குறோங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா, ஓல்டு லைனேஜ். ரொம்ப பழைய ரகங்க. நம்ம அந்த அந்த காலத்துலேருந்தே இது படிப்படியா கொண்டு வந்துட்டுருக்குறோம். அதனால பார்த்தீங்கன்னா, நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குங்க. நல்ல பெருவெட்டாவும் இருக்குங்க உங்களுக்கு. சண்டையும் பார்த்தீங்கன்னா, நல்ல டாப் கிளாஸ்ல இருக்குதுங்க. நல்ல சண்டை இருக்குதுங்க. அதே மாரி இப்போ நெறைய கிராஸ் பிரீடு இப்போ மார்க்கெட்ல வருதுங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, பெருவெட்டு ரகம் பார்த்தீங்கன்னா, விற்பனைக்கு ரொம்ப கம்மி அளவுல தான் கொண்டு வர்றாங்க. ஏன்னா நெறைய பேர் அது குடுக்குறது இல்லைங்க. அவங்களே வச்சுக்கிறாங்க. அதனால தான் மார்க்கெட்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கிராஸ் பிரீட் கொண்டு வரக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. இந்த கிராஸ் பிரீடு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, மூக்கு பார்த்தீங்கன்னா, காக்கா மூக்கு மாரி நீட்டமா இருக்குங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெத்துக்கால் சேவல்கள வச்சு கிராஸ் பண்ணி எடுக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா, அந்த மூக்கு அமைப்பு நீட்டமா காக்கா மூக்கு மாரி இருக்குங்க. இத வச்சே பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் நீங்க அது கிராஸ் பிரீட் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாங்க. அது 7 கிலோ, 8 கிலோ வரைக்கும் கூட அந்த சேவல் இருக்குங்க.